நம்ம சோழ நாட்டில் சொல்லுவாங்க, நாலும் கிழமை வருஷப்பிறப்பு அன்னைக்கு நீ எதை சிந்திக்கிறாயோ எதை பேசுகிறாயோ அது ஆண்டு முழுக்க வரும். அதனால் நல்ல வார்த்தையாக பேசுப்பா அப்படின்னு சொல்லுவார்கள். நிறைய பேருக்கு யூடியூப்பில் பார்த்து பயம். ஒருத்தர் இந்த ஆண்டு நல்லா இருக்குங்கிறார், ஒருத்தர் இந்த வருஷம் ரொம்ப சோதனையாக இருக்குங்கிறார், ஒருத்தர் சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த வருஷம்தாங்கிறார், ஒருத்தர் இப்போவே பயிற்சி ஆகிட்டார் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தனும் இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு இந்த டிபேட் பண்ணுற மாதிரி ஜோசியத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போடுறான். அதிகமாக கோவப்படும் ராசிகள் எது, அதிகமாக சாப்பிட்ற ராசி எது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற ராசி எது, முருகனுக்கு பிடிச்ச ராசி எது, அடுத்தது சனி பகவானுக்கு பிடிச்ச நட்சத்திரம் எது. அவர் பிடிக்கவே வேறானு தான் இவ்வளோ பாடுபடுறான், அவருக்கு பிடிச்ச ராசி நட்சத்திரம்ங்கிறான்.